இன்றைய கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 1 வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆமென். நீங்கள் நோக்கி பாருங்கள். இந்த வசனத்திலிருந்து பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம். அநேக பிரசங்கங்கள் இதை கொண்டு பிரசங்கம் செய்திருப்பார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை முன்னிட்டு இங்கே இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கடைசி வார்த்தை வாசியுங்கள். கடைசி துறவின் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நோக்கி பாருங்கள். நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் விரும்பு. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது, முக்கியமானது. நான் எதை நோக்கி பார்க்கிறோம், யாரை நோக்கி பார்க்கிறோம்? பார்ப்பது என்பதற்கும் நோக்கி பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பார்க்கிறது என்ன? சாதாரணமாக நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா பார்க்காம நம்ம போக முடியாது, அப்படி பார்த்துட்டே போயிடும். ஆனால் ஒரு காரியம் எது நம்மை அட்ராக்ட் பண்ணுகிறதோ அல்லது நம்முடைய கவனத்தை இழுக்கிறதோ அதை என்ன பண்றோம்? நோக்கி பார்க்கிறோம். மோசே குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்ததை அறிந்திருக்கிறோம். ஒரே பர்வதத்திலே அந்த முட்செடி எரிந்திருந்தும் அந்த முட்செடி அக்கினி ஜுவாலைத்து எரிகிறது, ஆனால் அது வெந்து போகாது இருக்கிறது. அதுதான் அவனை அட்ராக்ட் பண்ணுது. எத்தனையோ காட்டுல செடிங்க எத்தனையோ எரியும், ஆனால் இந்த செடி எரிகிறது, ஆனாலும் அது வெந்து போகாது இருக்கிறது. அங்கே மோசேயை அட்ராக்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்ப உற்று பார்த்து என்ன செய்கிறான் என்றால் அதன் அருகே அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அப்போ எது என் கவனத்தை ஈர்க்கிறதோ, எது என்னை மிகவும் கிட்டி சேர பண்ணுகிறதோ அதை நோக்கி பார்க்கிறோம். இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. வேகமாக வாசிங்கள். நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்லுவாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்கிறவர்கள் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். ஆமென். இந்த காலவெளியிலும் ஆண்டவருடைய வசனம் நம்மை நோக்கி வரும் பொழுது, அன்றைக்கு தீர்க்கதரிசி எது சொன்ன அதுதான் இன்றைக்கும் உங்களை நோக்கி வார்த்தை வருகிறது. இங்கே சொல்லப்பட்டது, கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதிருக்கிறவன் கேளாதிருக்கட்டும். அதற்கேற்ற பலன் அங்கே உண்டாயிருக்கும். ஆகையினால் இன்றைக்கு நாம் எவைகளை நோக்கி பார்க்க போகிறோம் என்றால், நமக்கு அறிந்திருக்கிறபடி நம்மிலே விசுவாசத்தை துவக்கினது யார்? நம்முடைய ஆண்டவர். நம் எபிரேயர் 12:1 பார்க்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நாம் இந்த நாளிலும் சிந்திக்க போகிற காரியம், எதையெல்லாம் நான் நோக்கி பார்க்க கூடாது. எது கூடாதுன்னு இருக்கிறது மீதெல்லாம் பார்க்கலாம். எது செய்யக்கூடாது, டூ ஆர் டோன்ட் என்று எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? லிப்ட்ல எல்லாம் போனீங்கன்னா டூ டோன்ட்னு இருக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அப்ப எங்கே பார்க்கிறோம், எதை நாம் நோக்கி பார்க்க கூடாது என்கிற 3 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். அதிலே முதலாவது காரியத்தை சற்று விரிவாக எலாபரேட் பண்ணியும், மற்ற 2 காரியங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறபடினாலே அதை கோடிட்டு காண்பிக்கும்படியாகவும் வாஞ்சிக்கிறேன். முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். எதை நாம் பார்க்க கூடாது என்றால், நாம் விட்டு வந்தவைகளை பின்னிட்டு பார்க்க கூடாது. இதற்கு யார் உதாரணம்? யாரு சொல்லுங்க. எடுங்க. 19:17. அவர்களே வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே,
உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. போதும், நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். எனக்கு சமயம் இல்லை. நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். இந்த சம்பவம் சோதோமுடைய பாவம் அக்கிரமம் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டினபடினாலே அந்த பட்டணத்தை, சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படியாக தம்முடைய தூதர்களை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். அங்கே யார் இருக்கிறான்? லோத்து இருக்கிறான். ஆனால் ஒரு புறம் லோத்து அங்கே போயிருக்கிறான், மறுபுறம் அங்கே அவன் தப்பு வைக்கப்படுவதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது நீதிமானாகிய லோத்து என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே கர்த்தர் அவனுக்கு இரக்கம் செய்கிறது. ஒருவன் அவனுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே அழுது ஆண்டவரோடு அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் கருத்தாய் தேவனிடத்திலே அங்கே பரிந்து பேசுகிற 50 ஆரம்பித்து 50 நீதிமான், 40 நீதிமான், 30 நீதிமான், 20, 10 என்று கர்த்தரோடு அங்கே பரிந்து பேசுகிறது நிமித்தம் தேவன் வைத்த இரக்கத்தினாலே. அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது, அவன் தாமதம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, போதும், கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அங்கே அவனையும் அவனுடைய மனைவியையும் அவன் 2 பிள்ளைகளையும், பின்வரும் வசனங்களிலே அப்படி இருக்கிறது, அந்த பிள்ளைகளையும் அங்கே வெளியே கொண்டு வந்து விடுகிறதை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, இங்கே ஆண்டவர் இங்கே பார்க்கிறோம் தம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே அவர் கொண்டு வந்தார் என்று நாம் 16 வாசித்தோம். அந்த கிருபையை பாராட்டின பின்பு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இங்கு சமபூமியில் எங்கும் நில்லாதே என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் லோத்துக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் அங்கு கொடுக்கிறார். அவர்கள் அழிந்துக்கப்பட வேண்டியவர்கள், லோத்துவின் பாவத்தோடு ஒன்றித்து இணைத்தபடினாலே, அவர்கள் ஒன்றாக அங்கே கலந்திருந்தபடினாலே அழிக்கப்பட வேண்டியவர்கள் இப்பொழுது தப்புவிக்கப்படுகிறதுக்கு காரணம் கிருபையும் இரக்கமும். தேவன் நம்மையும் அப்படித்தான் தப்புவித்தார். எபிரேயர் 12:1 அவர் விசுவாசத்தை நம்மில் துவக்கினார் என்றால், நாம் பைபிள் ரீடிங்ல வாசித்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நாம் மரித்து கிடந்த சாவுக்கு ஏதுவானவர்களாய் இருந்தோம், தண்டனைக்கு ஏதுவானவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை அதிலிருந்து தூக்கிவிட்டு இப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், பின்னிட்டு பாராதே. இந்த காலவெளியில் நம்மை ஊக்கி வருகிற வார்த்தை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். பலவிதமான பாவங்களுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்த நம்மிலே விசுவாசத்தை துவக்கினது நம்முடைய நற்கிரியினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நாம் அந்த குழியிலிருந்து தூக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு வார்த்தை, பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு எவைகளை விட்டு வந்தாயோ, சோதோமின் பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எவைகளை விட்டு உன்னை தேவன் தூக்கி எடுத்தாரோ அதை பின்னிட்டு பாராதே என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? 26ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அவன் மனைவி திரும்பி பார்த்து எவைகளிலிருந்து வந்தாலோ தேவனுடைய வார்த்தைக்கு இங்கே கீழ்ப்படியவில்லை. ஏற்கனவே கீழ்ப்படியாமல் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிற அவர்கள் ஆபிரகாம் பரிந்து பேசின நிமித்தம் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். நமக்கு எப்படி கிறிஸ்து பரிந்து பேசினதுனாலே நாம் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து, நீ பின்னிட்டு பாராதே, உனக்கென்று ஒரு பாதையை நான் நியமித்திருக்கிறேன், அந்த பாதையிலே நீ ஓடும்படி ஜாக்கிரதையாயிரு. வேத வசனத்தை கொடுத்திருக்கிறேன், சத்திய வேதத்தை உன் கரத்தில் கொடுத்திருக்கிறேன், அதிலே உள்ளபடி நீ நட, பின்னிட்டு பாராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவள் என்ன பண்ணலாம்? பின்னிட்டு பார்த்து என்னானா உப்பு தூணானால் என்று பார்க்கிறோம். இந்த உப்பு தூண் என்பதற்கு வேத பண்டிதர்கள் அநேக விளக்கங்களை சொல்லுகிறார்கள். ஏன் அவள் உப்பு தூணானால், ஒரு இரும்பு தூணாகல, ஏன் ஒரு கல் தூணாகல, இப்படி அநேக காரியங்கள் வேத பண்டிதர்கள் சொன்னாலும் நாம் ஆவிக்குரியபடி அதை பார்த்தோமானால் ஒரு காரியம் அங்கு விளங்குகிறது. அது உப்பு தூணோ கல் தூணோ மற்ற எந்த தூணோ, பின்னிட்டு
பார்க்கிறவன் உப்பு தூணாய் மாறிட்ட உடனே அதற்கு மேல் முன்னேற முடியாது. ஆவிக்குரிய ஜீவம் அப்படிதான். நீ திரும்பி பார்த்து விட்டால் நீ அந்த நிலையிலிருந்து முன்னோக்கி போக முடியாது. தேவன் நமக்கு வைத்த பாதைக்கு முன்னோக்கி போவதற்கு முதலாவது நமக்கு தடையாயிருக்கிற காரியம் என்ன? எவைகளெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நாம் விட்டு விட்டோமோ அவைகளை மறுபடியும் அந்த நிலைமைக்கு போகும்போது நீ கிறிஸ்துவுக்குள் முன்னேறி செல்லுகிற அந்த இடத்திலே நீ நின்று போவாய். உப்பு தூணுன்னா அதுக்கப்புறம் அசையாது, அவ்வளவுதான், அந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ நம்முடைய காரியங்கள் அங்கே நின்று போகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய காரியத்திலே இங்கே 2 பலனை குறித்து நாம் அந்த வசனத்தை கவனித்தால் நாம் கவனிக்க முடியும். ஒன்று, தேவன் அவர்கள் மேல் வைத்த கிருபை, கிருபையின் பலன். இவைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் எதனால நம்ம ரட்சித்தார்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், இயேசு கிறிஸ்துவினாலே. ஆனால் இன்னொரு பலனும் அங்கே இருக்கிறது. அது என்ன பலன்? கிரியையின் பலன். ஆண்டவர் கிருபையாக அந்த சோதோமிலிருந்து தூக்கி எடுத்து உன் ஜீவன் தப்ப ஓடிப்போய் என்று சொன்னது தேவனுடைய கிருபை. ஆனால் இன்னொரு பிரமாணத்தை அங்கே கொடுக்கிறார். நீ பின்னிட்டு பாராதே. பின்னிட்டு பார்த்த போது என்ன உண்டது? அவளுடைய கிரியைக்கு பலன் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நாம் நினைக்க கூடாது, கர்த்தருடைய நான் கிருபையில் இருக்கிறேன், ஹைப்பர் கிரேஸ்ல இருக்கிறேன், தேவன் நான் என்ன செய்தாலும் என்னை விட்டு விடுவார், என்ன செய்தாலும் என் மீது அவர் அமைதியாகவே இருப்பார், அன்பாகவே இருப்பார் என்று நாம் எண்ணிக்கொள்ள கூடாது. அநேகர் இன்றைக்கு கிருபை 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 என்று சொல்லி கிருபையை மாத்திரம் பிடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் உன் கிரியைக்கு பலன் உண்டென்பதை நாம் மறந்து போக கூடாது. சங்கீதம் 103:10 வாசியுங்கள். சங்கீதம் 103:10. அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரிகட்டாமல் இருக்கிறார். திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணானாள் என்று சொல்லப்படுது. அவள் செய்த கிரியைக்கு ஆண்டவர் அங்கே பலன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது என்று நாம் யோவான் 1:17 வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வருகிற பொழுது அவர் வருகையிலே ஒரு காரியத்தை வேதம் முக்கியப்படுத்தி சொல்லுகிறது. இந்த 2 பலனை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? ஒன்று கிருபையின் பலன், இன்னொன்று கிரியையின் பலன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இப்பொழுது நாம் கிருபையின் பலத்தில் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது எதை அங்கே முக்கியப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் ரெவலேஷன் 22:12 வாசிங்க. 22:12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்கே எது வருகிறது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப அங்க என்ன இல்ல? என்ன இல்ல? கிருபை இல்ல. நான் அளிக்கும் பலன் கிருபை, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை. அப்ப அங்க என்ன இல்லைன்னா கிருபை இல்ல. இப்ப நமக்கு கிருபை இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, நீ பின்னிட்டு பாராதே, வேத வசனத்தின்படி நடந்துகள். எனக்கு அருவருப்பானவைகளை எவைகளை விட்டு வந்தாயோ, எதையெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு என்று விட்டு வந்தாயோ. சில இடங்களுக்கு போகும்போது நாம் கர்த்தரை நம்பிதான் போனோம். பெரிய உயர் அதிகாரிகளை பார்க்க வேண்டுமெனா நாம் செய்தது என்ன? கர்த்தருடைய கிருபை நம்பி, ஆண்டவரே நீர் என்னோடு வாரும், எனக்கு எத்தனை காரியங்கள் எனக்கு இருந்தாலும் அவை ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எல்லாம் இருந்தாலும் நீர் என்னோடு வராமல் போனால் அந்த அதிகாரியுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்காது, நான் போகிற காரியத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்காது என்று சொல்லி நம்மை தாழ்த்திதான் அவைகள் எல்லாம் விட்டு விட்டு, அதாவது லாபமானவைகள் எல்லாம் விட்டு விட்டு, உலகம் எதை மேன்மையாய் எண்ணுகிறதோ அதையெல்லாம் விட்டு விட்டுதான் நாம் போனோம். கர்த்தரும் நம்ம வெட்கப்படுத்தல. அப்படி போன ஒருவராகிலும் நாம் வெட்கப்பட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒருவரும் சொல்ல முடியாது. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்திருப்பார். நீங்கள் பயந்து போன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தியிருப்பார். நீங்கள் வெட்கப்பட்டதில்லை, உங்கள் முகங்களை வெட்கப்பட்ட விடவில்லை. ஆனால் இப்பொழுது திரும்பி பார்த்து விட்டோம். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் ஆண்டவர் அங்கே வரும்பொழுது அவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் கிருபையில் நிற்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை, நாம் சாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, நாம் பிழைத்திருக்கிறது அவருடைய கிருபை. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவரோடு கூட கொண்டு வருகிறபடினாலே நம்முடைய நடக்கைகளிலே, குறிப்பாக நாம் எவைகளெல்லாம் விட்டு விட்டோமோ, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதில எவைகளெல்லாம் நம் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டி, தேவனே பெரியவர், அவைகளை பார்க்கிலும் இந்த உலகத்தின் மேன்மை எனக்கு ஒன்றுமில்லை பவுல் சொல்லக்கூடுமானால் சொல்லும். எபிரேயில் பிறந்த எபிரேயன் அப்படி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, ஆகிலும் அவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த அனுபவம் பின்னிட்டு பார்க்க அதுல இன்னும் சொல்றார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கிறிஸ்து எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நோக்கி, அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று பார்க்க. இன்னும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆமென். தங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் திரும்பி பார்த்தார்களானால் அவர்கள் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. பார்க்கிறோம், அவர்கள் நினைக்க கூடமில்லை. எவைகளை விட்டு வந்தார்களோ அவர்களை நினைக்க கூடமில்லை. கர்த்தர் சபையை எச்சரிக்கிறார், பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. சிம்சோனுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தை உடையவனாக அவன் புறப்பட்டு போகும்போது வழியிலே ஒரு சிங்கம் வருகிறது. அவன் என்ன பண்ணாத, ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல, ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டு அங்கே ஜெயம் கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 14:5-6 பார்க்கிறோம், அப்படிப்பட்ட வைராக்கியமாயிருந்த அவன் வழி விலகி போய் அந்த தேனிலை கொஞ்சம் எடுத்து அவன் சாப்பிடுகிறான். அவனுடைய முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருந்த வழியில் போகாமல் வழி விலகி, அவன் போற வழியில் அது இல்லை, அதற்கென்றே பர்பஸா போகிறான். நான் ஒரு சிங்கத்தை கொன்று போட்டேனே, அதை நான் போய் பார்ப்பேன், வழி விலகி அதை டைவர்ஷன் எடுத்து போய் அங்கே பார்க்கிறான். பார்க்கும் பொழுது கர்த்தருக்கென்று காரியங்களை நடப்பிக்க வேண்டியவன், அவனுடைய முடிவு அந்த பரிதாபமாக அங்கே முடிகிறதை பார்க்கிறோம். வழி விலகி போனான். இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஒன்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தை வாசிங்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி புறம்பே இருப்பார்கள். ஆமா, இங்கே பார்க்கிறோம், ஒரு மிருகம் இருக்கிறது, மற்ற எல்லாம் மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன மிருகம்? ஃபர்ஸ்ட் வார்த்தையா தானே நாய். நாய் நாம் அறிந்திருக்கிறோம், நன்றியுள்ள ஒரு ஜீவன், அது பரலோகத்திற்கு போகாதான், அதுதானே போட்டுக்குதே. நாய்களும் இத்தனை நன்றியுள்ள ஜீவன். நீங்க யூரோப் கண்ட்ரிலாம் போனா அநேகர் தன் மனைவி பிள்ளைகளோடு போவார். சிலர் நாயை தான் பிடிச்சின்னு போவார். ஏனென்றால் அவர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா மனுஷன் மேல் நம்பிக்கை இல்லை, நாயை தான் பிடிச்சிட்டு போவான். ஸோ அத்தனை நன்றியுள்ள ஒரு ஜீவன் பரலோகத்திற்கு போகாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியாது? நாய்களும் அதற்கு பிற்பாடு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாய் போகாதுன்னு ஆண்டவர் சொல்ல, அப்ப ஏன் ஆண்டவர் நாயை படைக்கணும்? அப்படி இல்லை. அந்த நாயினுடைய ஸ்பாவம் என்னவென்றால் என்ன பண்ணும்? தான் கக்கினதை திரும்ப எப்படி எப்போது கக்கு நாய்?
தனக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை அது சாப்பிட்டு விட்டால் அதை கக்கி போடும். ஆனால் மறுபடியும் தான் கக்கினதை மறுபடியும் தின்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கே பரலோக போறது நாய் அல்ல, அந்த சுபாவத்தை உடையவர்கள். இவைகளெல்லாம் நாம் விட்டு விட்டோமோ, கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். பின்னிட்டு பார்க்காதே, நீ விட்டு வந்தவைகளை பின்னிட்டு பார்க்காதே. எச்சரிப்பான வசனங்கள் நமக்கு அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை படுகுழியிலிருந்து தூக்கினார். வேதம் சொல்லுகிறது குப்பை நின்று உயர்த்தினார். அப்பனா நான் நோக்கி பார்க்க கூடாதா? நாம் உயர்த்தப்பட்டதை, எந்த இடத்திலிருந்து நம்மை உயர்த்தினார் என்பதை நாம் நோக்கி பார்க்கலாம். குப்பையிலிருந்து, தேவனே நீர் என்னை குப்பையிலிருந்து உயர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா மறுபடியும் குப்பைக்கு போகக்கூடாது. குழியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் குழிக்குள்ளே விழக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. வனாந்தரத்திலே நடத்தி வந்த பொழுது தங்கள், நமக்கு சமயம் இல்லாதனால் நான் வசனத்தை சொல்லி, வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்து இச்சையுள்ளவர்களாகி மறுபடியும் தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி யாரெல்லாம் எகிப்துக்கு திரும்பினார்கள் அவர்கள் எல்லாம் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். அதைத்தான் 1 கொரிந்தியரிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள், கண்மலையினால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள், மன்னா கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். ஆகிலும் அவர்கள் தங்கள் இருதயத்திலே எதை விட்டு வந்தார்களோ அதற்கு திரும்பினபடினாலே வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்த ஒருவரும் கானானுக்குள் அவர் எல்லாரும் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 7:39 நாம் வாசிக்கிறோம். வாசிங்களதை. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளி விட்டு தங்கள் இருதயங்கள் எகிப்துக்கு திருப்பி. போதும். இவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி, சரீரம் எங்க இருக்கிறது, விட்டா ஓடிடுவாங்க. அந்த சூழ்நிலை. நீங்க எப்படி இருக்கிறீங்க? விட்டா சபை விட்டு ஓடுற மாதிரியா? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்களா? அல்ல. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபையினால் என்ன இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்து மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோமா? பார்க்கிறோம். தங்கள் இருதயத்தில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பினதுனாலே 1 கொரிந்தியர் 10:11 நான் பார்க்கும்போது, அப்படி பண்ண ஒருவரும் அநேகர் அங்கே விழுந்து வனாந்தரத்திலே சாகடிக்கப்பட்டார்கள், மரித்து போனதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி இருந்தபடி மேன்மையான காரியங்களை ருசி பார்த்தவர்கள் அவர்கள் எல்லாம். கண்மலையினால் செங்கடலை பிளந்து அந்த அற்புதத்தை கண்டவர்கள், மன்னாவை ருசித்தவர்கள், தினந்தோறும் மன்னாவை ருசித்து பார்த்தவர்கள், கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள். இப்பொழுது எதை பார்க்கிறார்கள் என்றால், கர்த்தரை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்புகிறதை பார்க்கிறோம். இன்னும் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30:15 வாசிக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ போதும். பார்க்கிறோம், இங்கு 3 வித நிலைகளை குறித்து ஆவியானவர் இங்கு எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் இது 3 காரியம். நீங்கள் மனம் திரும்பி, நாம் மனம் திரும்பி இருக்கிறோம். யாருடைய கிருபையினாலே? கிறிஸ்துவுடைய கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்களால் உண்டானதல்ல. இது முதல் நிலை. இதை நாம் அனுபவித்து விட்டோம். இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம் அவருடைய கிருபையிலே. இது 2வது நிலை. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய செய்கையின் முடிவை பொறுத்திருக்கு.
அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். அவள் செய்கக்கூடிய பலன். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர் என்பது அது ஃபியூச்சர் டென்ஸ். நம்முடைய நடக்கை இந்த பூமியில எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பிரகாரம்தான் நமக்கு அந்த ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இருக்கிறது, அது நமக்கு கிடைக்கும். முதல் 2 நிலையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய கிருபையினாலே அமர்ந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறதே, அது என்ன? அது வர வேண்டிய காரியம். அது வரைக்கும் ஆண்டவர் எதை நோக்கி? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை நீ உபயோகப்படுத்துகிறாயோ அல்லது பின்னிட்டு பார்த்து கிருபையை நீ போக்கடிக்கிறாயோ? ஆண்டவர் கல்யாணத்திற்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திவிட்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது மத்திய 22:14 சொல்லுகிறார், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாண சாலைக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு கொடுக்கும் போது ஒவ்வொருவனும் ஒவ்வொரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் இதை சிந்தித்த போது அது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று பார்க்கிறோம். ஏன் ஐயா, பரலோகத்தில் இடம் இல்லையா? நம்ம ஆபீஸ்ல இன்டர்வியூ பண்ணா 2 வேகன்சிக்கு எத்தனை பேர் எடுக்கிறோம்? எத்தனை பேர் வந்து நிக்கிறான் லைன்ல? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டை கட்டின் காலில் எவ்வளவு வெயில் அடிச்சா லைனா நிக்கிறோம். இருக்கிற போஸ்டிங் 1 2 தான். அதற்கு நிற்கிறவர்கள் ஆயிரக்கணக்கில் நிற்கிறார்கள். ஆனால் கம்பெனி அவர்கள் எல்லாவற்றையும், கம்பெனியோ ஒரு இன்ஸ்டியூட்டோ அல்லது ஹோட்டலோ ஏதோ ஒரு இதுவோ அதுல இருந்து ஃபில்டர் பண்றான். ஃபில்டர் பண்ணி தேறின 2 வேகன்சியும் எடுத்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம் தள்ளி விடுகிறதை பார்க்கலாம். அப்படி என்றால் அங்கே எத்தனை வேகன்சி தான் இருக்குது? 2 தான் இருக்குது, 2 பேர் தான். அப்போ ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கிறார்களே, அங்க வேகன்சி இல்லையா? பரலோகத்துல இடம் இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் சிலரை மட்டும் எடுக்கிறாரா? அல்ல. அந்த சிலரை எப்படி செலக்ட் பண்றாரு? நீ பூமியிலே கிரியை எப்படி நடப்பித்தாய்? என்னுடைய வசனம் உனக்கு நேராக வந்தபோது நீ எப்படி நடந்து கொண்டாய்? லோத்தின் மனைவி போல அசட்டை பண்ணிவிட்டு நீ திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறாயோ? அப்படி என்றால் நீ அதற்குள்ளே பிரவேசிப்பது கடினமான காரியம். நாம் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுக்கும் ஆண்டவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தி விட்டு முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுங்க? தம்மை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். வெளிப்படுத்தி விட்டு முதலாவது சொல்றது 2 வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். முதல்ல என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை. ஆண்டவரே தம்மை குறித்து ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமாய் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சத்தியமுள்ளவர், ஜீவனுள்ளவர் எல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு 7 சபைகளுக்கும் முதலாவது அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நாம் கிருபையை நன்றாய் அறிந்திருக்கிறோம். நாம் கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் கிருபையில் நிற்கிறோம். ஆனால் ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், உன் கிரியைக்கு பலனுண்டு. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி என்றால் நான் உனக்கு பூமியிலே கிருபை கொடுத்த போது நீ அதை எப்படி கை கொண்டாய், நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பத காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு தக்கதான் உனக்கு பலன். நான் சபைக்கு வந்து எத்தனையோ வருஷம் இருக்கலாம், அத்தனை வருஷமும் நாம் மாறாமல் ஒரே நிலையில் இருக்கிறோம் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நிலையிலிருந்து மாறவில்லை. எப்படி லோத்தின் மனைவி உப்பு தூணாய் அங்கே நின்று போனாலோ அப்படி போல நாம் ஒரு இடத்திலே நின்று விட்டோம். நம்முடைய கிரியைக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆவிக்குரிய ஜீவம் என்பது முன்னேறி செல்லுகிற அனுபவம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, நீச்சலாழம் நம்முடைய கண்ட்ரோல் முற்றிலும் ஆவியானவர் எடுத்துக்கொள்கிறது. நினிவே பட்டணத்தாரை நாம் அறிந்திருக்கிறோம். 2:3-10 பார்க்கிறோம் நினிவே பட்டணத்தை குறித்து. 3:10 அங்கே இப்படிப்பட்ட கோபாக்கினை உங்கள் மேல் வரும் என்று தீர்க்கதரிசினால் அறிவிக்கப்பட்ட போது சிறுவர் தொடங்கி பெரியவர்கள், ராஜா மட்டும் மிருக ஜீவன்கள் எல்லாம் அங்கே உபவாசம் இருந்து, அதை வாசியுங்கள். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. போதும், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இங்கே ஒரே ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, அவர்கள் கிரியைகளை பார்த்து. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு என்று அல்ல,
அல்லது ரட்டுடுத்தி கொண்டார்கள், அதனாலே அல்ல. அவர்கள் கிரியையிலே ஒரு மாற்றம். இதுவரைக்கும் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தோம், உண்மை, இதை அங்கீகரிக்கிறோம், இதை ஒத்துக்கொள்ளுகிறோம். தங்கள் பொல்லாத கிரிகள் எல்லாவற்றையும் தங்களை விட்டு அகற்றி, அதாவது எது தேவன் அருவருக்கிறாரோ அவைகளை நான் இனி செய்ய மாட்டோம் என்கிற அந்த உறுதி தங்கள் செயல்களிலே, தங்கள் கிரியிலே காண்பிக்கிறார்கள். காண்பிக்கும் பொழுது அதை தேவன் கண்டு அவர்கள் மேல் மனஸ்தாபம் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், லேயாள், ராகேல் என்று 2 மனைவிகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டு, ராகேலின் நிமித்தம் லேயாள் கிடைத்தாள். ஆனால் மேல் பிரியமாயிருந்தான். ராகேல் மேல் அவன் பிரியமாயிருந்து 7 + 7 எத்தனை வருஷம்? 14 வருஷம் ஒரு ஸ்திரீக்காக, ஒரு வாலிப பெண்ணுக்காக அவன் அங்கே வேலை செய்கிறதை பார்க்கிறோம். ராகேல் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபு லாபானிடத்திலிருந்து புறப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி கானானுக்கு போகத்தான் அவர்கள் புறப்பட்டார்கள். தன் 2 மனைவியோடு, ராகேலோடும் தனக்கு பிரியமான மனைவியாகிய ராகேலோடும் தனக்கு பிரியமில்லாத மனைவி லேயாளோடும் அங்கே புறப்பட்டு கானானுக்கு போனாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லேயாள் எப்ரோனுக்கு போகிற வழியிலே, எப்ராத்தாவுக்கு போகிற வழியிலே, அதாவது இப்போதைக்கு பெத்லெகேம் போகிற வழியிலே அவள் மரித்தாள். காரணம் என்ன? ஆரானிலே மரித்தாள். அது பெத்லெகேமுக்கு அருகானது. அந்த இடத்திலே அவள் மரித்தாள். 2 பேரும் யாக்கோபோடு கானானுக்கு தான் பிரயாணம் பண்ணார்கள். வழியிலே ராகேல் மரிக்க காரணம் என்ன தெரியுமா? தன்னிடத்தில் அகற்ற வேண்டியவைகளை அவள் அகற்றாமல் தகப்பனுடைய விக்கிரகத்தை அவள் ஒளித்து வைத்திருந்ததை பார்க்கிறோம். அவளுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்டது. உங்களிடத்தில் என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லும்போது அங்கே தகப்பனிடத்தில் போய், நான் அறியாமல் இதை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன், என்னை விட்டு அகற்றுகிறேன் என்ற அகற்ற மனம் இல்லை, ஒளித்து கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். ராகேல் வழியிலே மரித்து போனது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நமக்கு காண்பித்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த இருவரும் யாக்கோவுக்கு பின்னாக போறார்கள், அப்படி போல கிறிஸ்து நமக்கு முன் சொல்லுகிறார், நாம் அவருக்கு பின் சொல்லுகிறோம். நம் பரலோக இன்ப கானான் வரைக்கும் போக வேண்டுமானால் நம்மை விட்டு அகற்ற வேண்டியவைகளை அகற்ற வேண்டியது அவசியம். பின்னிட்டு பார்க்க கூடாததை தள்ளிவிட வேண்டியது அவசியம். நீ வழியிலே மரித்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நாம் அறிந்திருக்கிறோம், அடக்க ஆராதனையிலே, ஒவ்வொரு அடக்க ஆராதனையிலும் நாம் வாசிக்கிறோம், இந்த என்ன சொல்கிறோம்? நாம் விசுவாச வார்த்தைகளை சொல்லி அந்த சரீரத்தை நாம் புதைக்கிறோம். நாங்கள் இதை புதைக்கவில்லை, விதைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நல்லது. ஆனால் உண்மையிலே நாம் புதைக்கிறோம். ஏன் புதைக்கிறோம்? அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்ப வேண்டும். ஆனால் கர்த்தருடைய ஆவி ஒன்று உண்டல்லவா, அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும். அப்படி போக வேண்டுமானால் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வெளிப்படுத்தலை பார்க்கிறோம், 3 கடைசி 4 ஒன்றையும் வாசிங்கள். 3 கடைசி 4 1 சீக்கிரம் வாசிங்க. ரெவலேஷன் 3 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு வைத்திருக்கிறேன். நீ பின்னிட்டு பாராதே, உன் நிலையிலிருந்து முன்னேறி செல். ஒரு இடத்துல ஸ்டக்காய் நிக்காத. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளராம ஒரே இடத்துல நிக்காத. நீ வளராம இருக்கிறதுக்கு காரணம் நீ பின்னிட்டு பார்க்கிறது தான் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லிவிட்டு அடுத்தது, இவைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. போதும், இங்கே ஏறி வா. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கடைசி தருணத்திலே நடக்கிற காரியம். இங்கே ஏறி வா. அப்போ நம்முடைய சரீரம் நம்ம இதை எப்படியெல்லாம் பாதுகாத்து இருக்கலாம், எப்படியெல்லாம் இதற்கு அழகு நாம் கொடுத்து இருக்கலாம், அது எங்க தான் போகும்?
மண்ணுக்கு போகும். கர்த்தர் தந்த ஆவி இங்கே சொல்லப்பட்டு இவைகள் எல்லாம் சொல்லிவிட்டு இங்கே ஏறி வா என்று சொல்லும் பொழுது, ஆவியானவர் உன்னோடு உன் கிரியையோடு சாட்சி கொடாது இருந்தால் நீ அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த திறக்கப்பட்ட அதற்குள்ளே, இந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் ஆவியானவர் நம்மோடு கூட சாட்சி கொடுக்க வேண்டும். ஆகையால் தான் வேதம் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லப்பட்டு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கம் எப்படி துக்கப்படுத்தும்? நம்முடைய கிரியினாலே, நம்முடைய பேச்சினாலே, நம் பின்னோக்கி பார்க்கிறதுனாலே ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தும். உலகத்திலே மனுஷனுக்கு எது இருந்தாலும் கடைசி நாளிலே இங்கே ஏறி வா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அதெல்லாம் கூட வராது. ஹல்லேலூயா. உன்னோடு வரப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், அவர் கொடுத்த ஆவி நம்மோடு கூட வரும். அப்போ நம்முடைய சிந்தையில நிறுத்த வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் எதையெல்லாம் மேன்மையா இருக்கிறேன், நான் என்னுடைய கடைசி நாட்களிலே இங்கே ஏறி வா என்று சொல்லும் பொழுது நான் ஏறி வராமல் அதற்கு தகுதியற்றவனாய் நான் போகாதபடிக்கு என் கிரியைகளை இன்றைக்கே நான் சரிபடுத்துகிறேன் என்று சொல்லி உன்னை கர்த்தருக்கு நீ ஒப்புக் கொடுப்பாயானால், நீ பின்னிட்டு பார்க்காமல் நீ முன்னோக்கி சொல்லுகிறாய். இரண்டாவது காரியம், 2 சாமுவேல் 11 எதை நாம் பார்க்க கூடாது? முதலாவது, எவைகளை விட்டு வந்தோமோ அவைகளை நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. இரண்டாவது, எதை நாம் பார்க்க கூடாது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 11 2 ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். போது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவன் பாவத்தை பார்த்ததினாலே, எப்படி பின்னிட்டு பார்க்கிறவன் ஜீவனை இழந்து போகிறானோ, பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிறவனாய் அங்கே மாறுகிறதை பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். பல சந்தர்ப்பங்களிலே கர்த்தரால் உடைக்கப்பட்டு ஆண்டவருக்கென்று பாடல்களை, சங்கீதங்களை பாடி என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனாலே சாட்சி பெற்றவன். இப்பொழுது ஒரு காரியத்தை, தேவன் வெறுக்கிற காரியத்தை அங்கே உற்று பார்த்தது நிமித்தம் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதனுடைய முடிவு அவன் கொலைகாரனாய் அங்கே மாறுகிறதை பார்க்கிறோம். 27 வாசிங்க. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா? தாவீது செய்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய். அவனை குறித்து நற்சாட்சி கொடுத்தார் தேவன். நம்மை குறித்தும் அப்படி கொடுத்திருக்கும். நற்சாட்சி பெற்றவன் அதேதான் தொடரும் என்று அல்ல, உன் கிரியையிலே அது வெளிப்படும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு வருஷத்துக்கு நற்சாட்சி நாம் பெற்றவர்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து, இந்த காரியம், தாவீது செய்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருந்தது என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 22:3 வாசியுங்கள். பாவத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விவேகி ஆபத்தை கண்டு மறைத்துக் கொள்கிறான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆமா, விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். அதற்கு உதாரணம் யோசேப்பு. போத்திபாருடைய மனைவி தகாத காரியங்களை தன்னிடத்தில் நடப்பிக்க முடியாத போது அவன் அந்த கண்டு அங்க நின்று பேசிட்டு இருந்தானா? இல்லை, என்னால முடியும், மேற்கொள்ள முடியும். பாவத்தை கண்டு ஓடி தன் வஸ்திரத்தையும் விட்டுவிட்டு அங்கே ஓடி போகிறதை பார்க்கிறோம். பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். அப்படி மறைக்காமல் அதிலே விழும்போது என்ன ஆகுறதுன்னா, கிறிஸ்து அவனை விட்டு விலகி போடுகிறான். யார் பாவத்தை கண்டு விலகி ஓடுகிறானோ அவனோடு கிறிஸ்து இருக்கிறார். யார் பாவத்துக்குள்ளாக போகிறோமோ கிறிஸ்து அவனை விட்டு விலகி போகிறார். இது எச்சரிப்பு. பாவத்தை பார. முதலாவது, தான் விட்டு வந்த காரியத்தை பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இரண்டாவது, பாவத்தை பாராதே. நீங்கள்
2 சாமுவேல் அதே 12ஆம் அதிகாரம் 7 இருந்து 9 வசனங்களை பார்த்தால் ஆண்டவர் ஒவ்வொன்றாய் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணினேன், உன்னை கரவலாடுகளின் பின்னே நடந்தாய், உன்னை அபிஷேகம் பண்ணினேன், உன்னை தப்புவித்தேன், உனக்கு கொடுக்க வேண்டியவைகளை நான் கொடுத்தேன், உன்னை வைக்க வேண்டிய இடத்திலே நான் வைத்தேன், இவையெல்லாவற்றிருந்தும் உனக்கு இன்னும் தேவையானால் நான் கொடுத்திருப்பேன். அது வாசிங்க, அது மட்டும் வாசிங்க. இன்னும் தேவையானால் நான் கொடுத்திருப்பேன். 9 வாசிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? எத்தியனாகிய உரியா 8 வாசிங்க. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இன்னும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு எத்தனை நான் கிருபை பாராட்டுகிறேன், எந்தெந்த சூழ்நிலையில் நான் உன்னை தூக்கி எடுத்தேன், இதோடு என் கதை முடிந்தது என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் உன்னை தூக்கி எடுத்து உனக்கு செய்ய வேண்டிய காரியம், உனக்கு நான் செய்யாத காரியமே இல்லை என்கிற அளவுக்கு நான் உனக்கு செய்திருக்க, இன்னும் அது போதாதிருந்தால் நீ என்னிடத்தில் கேட்டிருந்தால் நான் உனக்கு கொடுத்திருப்பேன் அல்லவா? அப்படி நீ கேட்காமல் உன் கண்களின் நிச்சை நீ நோக்கி பார்த்தது நிமித்தம் அன்று சொல், இன்னும் போதாதிருந்தால் நான் கொடுத்திருப்பேன் என்று சொல். ஆனால் தாவீதோ தன் கண்களின் நிச்சைக்கு அங்கே விற்று போடுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 20:6 வேகமா வாசிங்க. எதை பார்க்க கூடாது? எசேக்கியேல் 20:6 நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமும் ஆன தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. அடுத்த வசனம் வாசிக்கணும், அதுல கை வச்சுக்கங்க. இருங்க, உங்களில் ஒரு நிமிஷம். ஆண்டவர் இங்க சொல்ற, நான் பார்த்து வைத்தது, அந்த வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணு. நான் பார்த்து வைத்தது. நம்முடைய சில பொருள் நமக்கு பிடிச்சிருந்தா, உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம போறோம், ஒரு கடைக்கு பிடிச்சிருந்தா பார்த்து வச்சிருவோம். இது என்ன சம்பளம் வாங்கினோடனே இது நம்ம, அப்போ நமக்கு அதுக்கு மேல ரொம்ப பிரியம். அப்படி இருந்தா தான் நம்ம பார்த்து வைப்போம். மற்ற ஊர்ல போறதெல்லாம் நம்ம பார்த்து வைக்க மாட்டோம். ஆண்டவர் இங்கே சொல்ற, நான் உனக்கு பார்த்து வைத்தது பாலும் தேனும் ஓடு, அப்படின்னா நலமானது உச்சிதமானதாக உனக்கு நான் பார்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், பார்த்து வைத்திருக்கிறேன். ஆனா நீ ஒன்றை செய்ய வேண்டும் மகனே. அடுத்த வசனம் வாசிங்க. உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு போதும். ஆண்டவர் சொல்ற, உனக்காக மேன்மையானவைகளை உச்சிதமானவைகளை பார்த்து வைத்திருக்கிறார். நீ அவைகளை சுதந்தரிக்க வேண்டுமானால் தங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிற அல்லது பார்த்த அருவருப்பை உன்னை விட்டு அகற்று. அப்பொழுதுதான் நீ அதை சுதந்தரிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் நான் இன்னும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியவில்லை, கர்த்தர் இன்னுமோ வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரே, நான் ஏன் சுதந்தரிக்க முடியலை என்று அங்கலாய்ப்பு இருப்பாரானால் உன் கண்களில் இருந்த அந்த அருவருப்பை உன்னை விட்டு அகற்று. அப்பொழுது கர்த்தர் உனக்காக பார்த்து வைத்த மேன்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. இரண்டாவது, பாவங்களை பாராதே. 3 ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே 3வது காரியம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும். மத்தேயு, அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட 14:28 மத்தேயு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிற. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இங்கே பார்க்கிறோம், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். பேதுரு ஆண்டவரை பார்த்து கடல் கொந்தளிக்கிறது. அந்த வேளையிலே பேதுரு ஆண்டவரிடத்தில் கேட்க, ஆண்டவரே, நீரே ஆனால் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்றான். இங்கே பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறான். முதலாவது பின்னிட்டு பார்த்தான், இரண்டாவது பாவத்தை பார்த்தான், மூன்றாவது எதை நாம் சூழ்நிலையை பார்க்க கூடாது. இங்கே பார்க்கிறான். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கிதான் அவனுடைய பயணம் தொடர்கிறது.
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அங்கே இறங்குகிறதை பார்க்கிறோம். அந்த 11 பேர் கேட்டார்களா? இல்லை, ஒருத்தனுக்கு. அது பேதுரு, முழு மனுஷன்ல ஒரே ஒரு மனுஷன் தான் கடல் மேல் நடந்த பாக்கியம், அது பேதுருவுக்கு மாத்திரமே. அப்படிப்பட்ட மேன்மையான ஸ்லாக்கியத்தை கிடைத்தது. அவன் வா என்று ஆண்டவருடைய வார்த்தையை நோக்கி நடந்தபோது அவன் மூழ்கவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது கீழே உள்ள வசனங்களை, அவன் காற்று பலமாய் அடிக்கிறதை பார்த்தபோது மூழ்கி போகிறதை பார்க்கிறோம். அந்த காற்றையும் கடலையும், காற்று நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம். எங்க போறோம்? கர்த்தரிடத்துல போறதுக்கு தான். நம் தீயையும் தண்ணீரையும் கடக்கிறது எதுக்கு? கர்த்தரிடத்துல போகுவதற்கு. அப்படிதான் நம்ம இங்கே கடந்து போனான். போகும் பொழுது பார்க்கிறான், சூழ்நிலையை பார்க்க, காற்று பலமாய் அடிக்கிறது கண்டு அமிழ்ந்து போகையில், வேதம் சொல்லுகிறது, நம் அநேக உபத்திரவங்களினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பயந்தான். இந்த காற்றையும் கடலையும் கண்டு பயந்த போது அவனுக்கு ஒரு gift கிடைக்குது. என்னது? அமிழ்ந்து போகிறது. யார்களுடைய வாழ்க்கையிலே நம் பயந்து போகிறோமோ அவர்கள் அமிழ்ந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 11:4 பாருங்க, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். இப்ப பேதுரு காற்றையும் கடலையும் அதனுடைய சீற்றத்தையும் கண்டபடினாலே அங்கே அவன் மூழ்கி போகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 37:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பு, உன்னை அழைத்தவரை நம்பு, உனக்கான ஒரு பாதையை நியமித்திருக்கிறாரே அவரை நம்பு. சூழ்நிலையை பார்த்து, சூழ்நிலையை தேவன் மாற்றி போடுவார். கர்த்தரை நம்பி நன்மை செய். பஞ்சகாலம் வந்தது. ஈசாக்கு என்ன செய்தான்? கர்த்தரை நம்பி விதை விதைத்தான். எத்தனை மடங்கு பெற்றுக்கொண்டான்? 100 மடங்கு. ஹல்லேலூயா! 100 மடங்கு தேவன் நமக்கு கொடுப்பது அவருக்கு சித்தம். பின்னிட்டு பார்க்காதே. சூழ்நிலையை பார்க்கல. ஆண்டவரே, எல்லா இடத்திலும் பஞ்சம் தலைவிரித்தாடுதுன்னு சொல்றமே, அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நான் விதைக்க முடியும் ஆண்டவரே? நான் என்ன மதியினா? கேட்கல. தேவன் மேல் நம்பிக்கை. என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன் என்று மாலைதோறும் தியானித்துக் கொண்டிருந்த ஈசாக்கு அறிந்திருந்து பஞ்ச நேரத்திலே கர்த்தரை நம்பி அங்கே விதை விதைத்தான். தேவன் அந்த வருஷத்திலே, அதுதான் அண்டர்லைன் பண்ணும், அந்த வருஷம். எந்த வருஷம்? அந்த பஞ்ச வருஷம். அந்த பஞ்ச வருஷத்திலே 100 மடங்கு பலன் கொடுக்க அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவராக. ஹல்லேலூயா! நாம் பாதியிலே மூழ்கி போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மை கரம் பிடித்தவர் அக்கறை சேர்வதற்கு, அக்கறைக்கு சேர்வதற்கு, அக்கறை சேர பண்ணுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்கள், முதலாவது, எவைகளை கர்த்தருக்கென்று நாம் விட்டு விட்டோமோ அவைகளை திரும்பி பார்த்து கொண்டு அவைகளை மறுபடியும் நாம் அணிந்து கொள்ளக்கூடாது அல்லது செய்யக்கூடாது. இரண்டாவது, அற்ப காரியத்திற்காக, அந்த வசனத்தை நான் எழுதும்போது இப்படி எழுதியிருக்கிறேன், அற்ப சுகத்திற்கு கண்களின் பார்க்கிறதுனாலே உனக்காக நித்திய நன்மையை நீ இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு எழுதியிருக்கு. அற்ப சுகம் கண்கள், அதுல கொஞ்சம் பார்த்தலாமே, அதுல என்ன கொஞ்சம் நேரம் தானே, டைம் பாஸ் தானே, இப்படிதான் பிசாசு நம்மளை இழுத்து கொண்டு போவான். கண்களின் இச்சைக்கு முடிவிலே கொலைகாரனாக அங்க மாறிப்பார் தாவீது. ஆகையால் இந்த 3 காரியம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். விட்டு வந்ததை பின்னோக்கி பார்க்காதே. பாவத்தை, அதாவது அருவருப்பை, எசேக்கியேலை நாம் வாசித்தோம் அல்லவா, அந்த அருவருப்பை, அவர்கள் கண்களினால் கண்ட அருவருப்பை அவர்கள் நடுவிலிருந்து விலக்கி நன்மையை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ அருவருப்பை உன்னை விட்டு அகற்று. மூன்றாவது, சூழ்நிலையை நாம் பார்க்க, இயேசுவினுடைய வார்த்தை நம்பி அவன் போனான். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கும் கிடைக்காத மாபெரும் ஸ்லாக்கியம், தண்ணீர்கள் மேல் நடந்தான். ஆனால் சூழ்நிலையாகிய காற்றையும் மேகத்தையும் கொந்தளிக்கிற அலைகளையும் பார்த்து மூழ்கி போனான். ஆனால் அப்ப கூட ஆண்டவருடைய அன்பு எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா முதல்ல திட்டுவோம், அப்புறம் தான் கையை கொடுப்போம். ஆண்டவர் அப்படி பண்ணல. முதல்ல கையை நீட்டி அவனை தூக்கிட்டு அப்புறம் அவனுக்கு ஆலோசனை சொல். ஏன் பயப்பட்ட, ஏன் அவிசுவாசப்பட்ட?
அதில் கூட பாருங்க தேவனுடைய அன்பு நம்முடைய ஆண்டவருக்கு ஈடு இணை இல்லை. ஹalleluya. ஆகையால் இந்த 3 காரியத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம்.